இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை, வாரிசு இல்லைன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாரிசு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பல பேருக்கு நிம்மதியான வாழ்வு, நான் சொல்கிறது பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வாழ்க்கை அமைஞ்சிடும், ஃபேமிலி அமையக்கூடிய பிராப்தம் நம்ம ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக தென்படுறது. நிறைய பேருக்கு ஐடி தொழிலிருந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மெயினாக சொல்கிறது மருத்துவம் சார்ந்த கல்விகள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ நடக்கும். கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பிரச்சனை, பஞ்சாயத்து, இது எல்லாமே உட்காந்து பேசி முடிச்சுக்கிற மாதிரி. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக ஆதாயம், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வராத பணம், கேட்காத பல பிரச்சனைகள் எல்லாமே ஓயக்கூடிய நிலைமைகள். இவ்வளோ நாள் மதிப்பே இருக்காது. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சில ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை மாறக்கூடிய தருணம் ஆரம்பித்து விட்டது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சனை, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனக்லேஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வீட்டில் பூர்வீக சொத்துக்கள் எது இருந்தாலும் அது வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. மாமனாருடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகிறது. அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது. நிறைய பேருக்கு ஐடி தொழிலிருந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மெயினாக சொல்கிறது மருத்துவம் சார்ந்த கல்விகளில் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருப்பது. மிக முக்கியமாக இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை, வாரிசு இல்லைன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாரிசு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுய ஆற்றல்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கு அது கிளாரிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த கிளாரிட்டி இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மனவேதனை, மனக்குழப்பம் இதெல்லாமே கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும். ஏன்னா 2026 ஆரம்பிக்கிறதே உங்கள் நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்குது. சனியுடைய பார்வை வேறு உட்காந்துருக்கு. கண்டிப்பாக லைட்டாக சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும். பெருசாக தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்காது. நான் சொல்கிறது மெயினாக லேடிஸ்க்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. மூத்த பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், தாய்மார்கள் அத்துணை பேருக்கும் மெயினாக சொல்லக்கூடியது இந்த கடன் தீரும். கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் வந்தே தீரும். ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லையா இந்த இடமே வேணான்னு சொல்லி புது இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி ஒரு சுப விரயம் ஏற்படும். வண்டி வாகனங்கள் வாங்கிறது, ஒரு சில பேர் புதுசாக வீடு இல்லை நிலம், மெயினாக சொல்கிறது அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்கி அதில் கிரகப்பிரவேசம் செய்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது. நீங்கள் உங்கள் அக்காவுக்கு பண்ண வேண்டியது, நீங்கள் உங்கள் தங்கைக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுறது, அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பல பேருக்கு நிம்மதியான வாழ்வு, நான் சொல்கிறது பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வாழ்க்கை அமைஞ்சிடும், ஃபேமிலி அமையக்கூடிய பிராப்தம் நம்ம ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக தென்படுறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய மனவேதனை கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேருக்கு பெரிய ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சியை காணக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு குடும்பத்தில் வராத பணம், வராத பாக்கிகள் எல்லாமே வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறோம். நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடியதான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு, நிலப்பரன்கள், வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொத்துக்கள் சேரக்கூடிய நிலைமை கண்டிப்பாக ஏற்படும். அதில் டவுட்டே கிடையாது. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ நடக்கும். கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பிரச்சனை, பஞ்சாயத்து, இது எல்லாமே உட்காந்து பேசி முடிச்சுக்கிற மாதிரி. அதாவது கேஸ் போய் சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் உட்காந்து பேசி இந்த ரெண்டு சைட்லேயுமே ஒரு காம்போசிட்டாக உட்காந்து கிளியர் பண்ணிக்கிறது. உங்களுக்கு என்ன, எனக்கு என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு கிளாரிட்டியோட மோர் ஆஃப் அ பிஸ்னஸ் டீல் மாதிரி மாற்றி அதை முடிக்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மெயினாக உங்களோட அண்ணன் தம்பிகளுக்கு யாராவது ஹெல்ப்பில் மெயினாக உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை அண்ணன் தம்பிகளுக்கு கல்யாணம் ஆகணும்னா அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். அதில் யாரெல்லாம் இந்த வீடு, நிலப்பரன்கள், வாசல்கள் இந்த மாதிரி விற்கணும், ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் அது கண்டிப்பாக விற்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதனால் நிறைய பேருக்கு ஆர்டர்ஸ் குவியும். பொதுவாக 3ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துருக்காருன்னா பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார், அதில் டவுட்டே கிடையாது. அதனால் மிருகசீரிஷத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு இடமாற்றத்துடன் சேர்ந்த ஒரு ப்ரமோஷனும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு தகுதி பிறக்கும். இப்போது ரிஷப ராசி ஆஸ் அ ஹோல் பார்க்கும்போது இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கறது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக வரும்.
இளைய சகோதரன் சகோதரிகள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் பொதுவாகவே ஏற்படும். கழுத்து சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். எந்த காரியத்தை எடுத்தாலும் தள்ளி போயின்னு இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் தள்ளி போகாமல் கரெக்டாக முடிக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது ரிஷபத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக 2026 இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் மெயினாக ஆண்களுக்கு, வியாபாரிகளுக்கு நல்ல ஏற்றங்கள் உண்டு. மெயினாக அவங்க கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பொதுவாக வேலை கரெக்டான ஆட்கள் அமையாமல் நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துட்டக்கூடிய நபர்கள், அந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். நான் பார்க்குறது நிறைய பேர் தொழில் முனைவராக மாறக்கூடிய என்டர்பிரனர்ஸாக நிறைய பேர் மாறக்கூடிய வாய்ப்புகள் தான் ரிஷபத்தில் பிறந்து நிறைய பேருக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெண்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஸோ சந்தோஷம் சொல்லும்போது, பொருளாதாரம் சொல்லும்போது ஆல்மோஸ்ட் 90% வந்து ரிஷபத்துக்கு ஜோராக இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். 2026 உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டா அமையணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களில் மெயினாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு ஆர்டர் குவியும். குடும்பத்தில் வந்து வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் 24 மணி நேரம் வேலையோடு இருப்பீங்க. 10 நிமிஷம் கூட கேப் இருக்காது. நிறைய பேருக்கு குடும்பம் அமையும். வீட்டில் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும், உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை பிராப்தம் இல்லையா, இப்போ குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள் அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது. அரசாங்கம் சார்ந்த ஏதாவது ஒரு வேலை, நான் சொல்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம், பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய நிலைமைகளில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு போகிறது. மதிப்பு மரியாதை ஃபஸ்ட்டு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கும் மேலே ஒரு பாயிண்ட் தெரியுமா, ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே February 13 முடிஞ்சுது. அட்ஸ் இட் ஓவர். ஆள் அப்படியே ஃபிட்னஸ் ஃபார்ம் பண்ணி நல்லா உடம்புலாம் ஜிம்முன்னு போய் அந்த ஃபிட்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்ங்கிறது கண்டிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக ஆதாயம், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வராத பணம், கேட்காத பல பிரச்சனைகள் எல்லாமே ஓயக்கூடிய நிலைமைகள். இவ்வளோ நாள் மதிப்பே இருக்காது. நிறைய பேருக்கு சைனஸு, சில பேருக்கு இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மெயினாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பம் அமையாமல் இருந்ததுன்னா இப்போ அமையும். நிறைய பேருக்கு டிவோர்ஸ் கேஸ்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னா இப்போ அதை முடிஞ்சு புது வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். ஆல்ரெடி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம். 2ஆம் இடத்துல குரு வரும்போது குடும்பஸ்தானம் சொல்லக்கூடியது 2ஆம் இடம். அதில் குரு போய் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக குடும்பம் அபிவிருத்தி அடையும். திரிகோணத்தில் சனி உட்கார்ந்துருக்கனால அர்த்த திரிகோணம் ஆக்டிவாக இருக்குது. அர்த்த திரிகோணம் ஆக்டிவாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை கிடையாது. வங்கியில் இருக்கக்கூடிய கடன் வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு கைமாத்தா யார்கிட்டே வாங்கியிருந்தா கூட அந்த கடன் க்ளோஸ் ஆகக்கூடிய நிலைமை. மன திருப்தி அதிகமாக இருக்கிறது. பார்க்கறக்கு முகம் லட்சணம் வந்து ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இதெல்லாம் வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான பலன்களாகவே எடுத்துக்கலாம் 2026. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் வராத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னல. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் ஈரா ஸ்டார்ட்ஸ். 2024 டாப் கிளாஸ் பலன்கள் அப்படின்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிறக்க முடியும். இப்போ நிலைமைகள் உங்களுக்கு மரியாதைனா மரியாதை, அப்படி ஒரு மரியாதை. வீட்டில் ஆல்ரெடி கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் ஆல்ரெடி 2-3 மாதமாக அதை ஓடிட்டு இருக்குது. February 13 நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், காதல் கைகூடும். மெயினாக துளாராசி, கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள். ஒருவேளை வரன் பார்க்குறீங்கன்னா ஆண்கள் அமைவாங்க. கண்டிப்பாக அது நிம்மதியை கொடுக்குறது. நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக அடுத்த 6 மாதத்தில் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் மிக அதிகமாக இருக்குது. பெண்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக முகத்துக்கு ஒரு பொட்டு தங்கமாக வாங்குவீங்க. நான் சொல்கிறது கம்மல் வாங்கலாம், மூக்குத்தி வாங்கலாம், செயின் வாங்கலாம், எப்படி வேணால் வாங்கலாம். மொத்தம் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் இல்லையா, ஒரு காயினார் நீங்கள் வாங்கி வச்சுப்பீங்க. ஸோ தங்க விலை ஏறக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக தங்க விலை ஏறின்னு தான் இருக்கும். அட் தி சேம் டைம் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய நிலைமைகள்ங்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையாக இருக்குது. இன் ஜென்ரல் பார்க்கும்போது மிதுன ராசி நண்பர்களுக்கு காசு, பணம், பொருளாதாரம், குடும்பத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். சொந்த பந்தங்கள் கிட்ட ஒரு மரியாதையே இல்லைன்னா இப்போ உங்களுக்கு மரியாதை ஏற்படும். காசு பணம் வராமல் இருக்குன்னா இப்போ நடக்கும். உங்கள் ஜாதியிலேயே நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா அதெல்லாம் வந்து உங்களை கரெக்டாக செட்டில் பண்ணிடுவீங்க. அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். சில பேருக்கு அந்த சொந்த ஊர், சொந்த மண், பிறப்பு இடம், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஓஞ்சிரும். இப்போ ஏதாவது கோவிலில் கூட உங்களுக்கு மரியாதைலாம் கொடுக்காமல் இருக்காங்க, இந்த முதல் மரியாதை சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னா இப்போ அதெல்லாம் சரியாக போயிடும்.
காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது. ஸோ தாராளமாக மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய மெயினாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் சரி, 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி, பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. இந்த 3 நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணும், மெயினாக நான் பார்க்கக்கூடியது உங்களுக்கு முக அமைப்பில் சில பிரச்சனைகள் கொடுக்கும். சில பேர் இந்த சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் பிரச்சனை வரலாம். ஒரு சில பேருக்கு இடது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். வீட்டில் தாயாருடைய ஹெல்த்தில் லைட்டாக பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. மிதுனராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் 2026 தேடி வரும், வேணானாலும் தேடி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொல்லக்கூடியது தனலக்ஷ்மி வழிபாடு, இல்லை லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. லக்ஷ்மி குபேர பூஜை 2026 அதிகமாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீட்டில் தனம் தானியம் செல்வம் சேரும். இந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்களில் 2026 அருமையான நற்பலன்கள் இருக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக நான் சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கடகராசி, பூச நட்சத்திரக்காரங்களுக்கு, அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு, அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு, கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு, மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, அப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு, இவங்க இந்த 9 நட்சத்திரங்கள் தான் பெரிய ஒரு கிராண்ட் சக்ஸஸை 2026 பார்க்க போகிறாங்க. இந்த 3 டோட்டல் 9 நட்சத்திரங்கள் ஸ்டாண்டர்டாக ஹிட்டு 2026 இந்த 9 நட்சத்திரங்கள் அருமையான நற்பலன்கள் பார்க்க போகிறாங்க. இதில் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான நற்பலன்கள், பல தேக்கங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய நட்சத்திர ஸ்தானத்தில் பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்க, திருவோண நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் ஈரா ஸ்டார்ட் ஆக போது 2026. இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி எந்த பதவியும் வரல, ஒரே பிரச்சனையாகவே இருக்குது, மன நிம்மதி இருக்குமா இல்லையான்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு, ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பலவிதமான நன்மைகள் 2026 100% நடந்தே தீரும். அதில் நோ டவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த 2026 அருமையான விஷயங்கள் நடக்கப்படுது. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.